அஸ்ஸலாமு அலைக்கும். திருமண வாழ்க்கையில் பரஸ்பர அன்பும் மரியாதையும் மிகவும் முக்கியமானவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு ஆண் தனது மனைவியை அணுகும்போது விலங்குகள் ஒன்றையொன்று சேர்வது போல நடந்து கொள்ளக்கூடாது. மாறாக என்ன செய்ய வேண்டும்? முத்தமும் இனிமையான வார்த்தைகளும். ஆம், இந்த சிறிய விஷயங்கள் ஒரு தம்பதியின் உறவை மேலும் ஆழமாக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூய்மைக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார்கள். ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும். வாசனை திரவியம் பயன்படுத்துவது, தூய்மையான ஆடைகள் அணிவது, வாயை சுத்தமாக வைத்திருப்பது, இவை அனைத்தும் சுன்னாவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் என் மனைவிக்காக அலங்கரிப்பது போல அவளும் எனக்காக அலங்கரிக்க வேண்டும். இது ஒரு பரஸ்பர உறவின் அழகை வெளிப்படுத்துகிறது. மேலும் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளலாம். உடலின் பல பாகங்களை இதற்காக பயன்படுத்தலாம். ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். குத உறவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக தடை செய்துள்ளார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு செயலாகும். இனி தம்பதிகள் ஒன்றிணைவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும்? 2 ரக்காத் தொழுது ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்வே, எங்களை ஷைத்தானிடமிருந்து விலக்கு, நீ எங்களுக்கு அளிக்கும் பிள்ளைகளையும் ஷைத்தானின் தீங்கிலிருந்து விலக்கு என்று பிரார்த்திக்க வேண்டும். இது உங்கள் சந்ததிகளை ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாக்கும். ஆணின் ஆசைகளுக்கு ஷரியத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் ஆண்கள் பல சமயங்களில் தங்கள் ஆசைகளுக்கு அடிமையாகலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பெண்களுக்கு ஆண்களை விட அதிக ஆசை இருக்கலாம், ஆனால் அவர்களின் வெட்கம் அவர்களை பாதுகாக்கிறது. எனவே ஒரு கணவன் தனது மனைவியின் தேவைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும். ஷரியத் கூறுகிறது, ஒரு பெண்ணின் தேவைகள் ஒவ்வொரு 4 நாட்களுக்கு ஒரு முறையாவது நிறைவேற்றப்பட வேண்டும். இது புறக்கணிக்கப்பட்டால் அது விவாகரத்துக்கு காரணமாகலாம். இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது ஒரு தம்பதியின் உறவை மேலும் வலிமையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் ஆக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த போதனைகள் நம் வாழ்க்கையை செம்மையாக்குவதற்காக உள்ளவை.